நம்ம 3.5 எல்பிஏ இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோக்கு உண்மையாவுமே செம்ம ரெஸ்பான்ஸு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். அதில் நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்டதே 6 எல்பிஏ ஜாப் எப்படி கிடைச்சதுன்னு அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் ஷேர் பண்ண சொல்லியிருந்தீங்க. அண்ட் சில பேர் ஜாவா சீரீஸ் பற்றியும் கேட்டிருந்தீங்க. அதை பற்றி ரெகுலராக வீடியோஸ் போஸ்ட் பண்ண சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக ஜாவா சீரீஸ் போஸ்ட் பண்ணுறேன் இதுக்கப்புறமா. அண்ட் இன்னும் 2 பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் ஒருத்தர் 10 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர். அவர் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறத நான் ரெசனேட் பண்ணேங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுவும் செம்மையாக இருந்துச்சு. இந்த வீடியோவில் நீங்கள் எல்லாருமே கேட்ட மாதிரி 6 எல்பிஏ ஜாப் நான் எப்படி கிராக் பண்ணேன் அண்ட் எந்த கம்பெனிலேருந்து கிராக் பண்ணேங்கிறத சொல்கிறேன். 6 எல்பிஏ ஜாப் நான் டேரெக்டாக கிராக் பண்ணல. ஃபர்ஸ்ட் 4 எல்பிஏ ஜாப், அப்புறம் தான் 6 கிடச்சிச்சு. எனக்கு 6 எல்பிஏ ஜாப் ஆஃபர் கொடுத்த கம்பெனி ஹெக்ஸாவேர் டெக்னாலஜிஸ். அண்ட் அங்கே தான் நான் போகிறதுக்கு சூஸ் பண்ணேன். லைக் காலேஜில் இருந்து ஃபர்ஸ்ட் கம்பெனி அதுதான். 2 இயர்ஸ் ஹெக்ஸாவேர் டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். சென்னையில் தான் ஒர்க் பண்ணேன். சப்போஸ் உங்களுக்கு அங்கே என்னெல்லாம் டெக்னாலஜி லேர்ன் பண்ணேன், என்னென்ன ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணேன் அண்ட் என்னோட ஓவரால் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். அண்ட் இந்த டைமில் தான் எனக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடச்சிச்சு. எப்போது அந்த ஆஃபர் சூஸ் பண்ணும்போது அது எங்க இருந்து அப்படின்னா ஜோகோல இருந்து 8.5 எல்பிஏ கிடைச்சது. பட் அது ஒரு சின்ன கதை. என்னால அங்க போக முடியல. பட் அதுவும் நல்லதுக்கு தான். அது ஏன்னு வேணா அந்த கதையை நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். சப்போஸ் 8.5 எல்பிஏ இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிலாம் இருந்துச்சு அப்படிங்கிறது வேணா கமெண்ட்ல அதுவும் மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா ஜோகோல நான் எப்படி என்னென்ன இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணேன், எப்படி கிராக் பண்ணேங்கிறது வேணா சொல்றேன். ஓகே. இப்போ ஹெக்ஸாவேர் கதைக்கு வருவோம். ஹெக்ஸாவேர் ஃப்ரெஷர்ஸை 2 டிஃப்ரெண்ட் ரோல்ஸில் ஹையர் பண்ணுவாங்க. மற்ற கம்பெனி பண்ணுற மாதிரி தான். பேசிக் பே ஒன்று, அதுக்கு அடுத்தது கொஞ்சம் ப்ரீமியராக அட்வான்ஸ்டு பே மாதிரி ஒன்று. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கெட், ஜிஇடின்னு சொல்லுவாங்க, கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி. இன்னொன்று பிஜிஇடி, ப்ரீமியர் கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 ரோலுக்கும் மெயின் டிஃபரன்ஸே அதோட சேலரி பேக்கேஜ் அண்ட் ட்ரைனிங் பீரியட் தான். மற்றபடி வேறு எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. கெட்டுக்கு 4 எல்பிஏ 6 மந்த்ஸ் ட்ரைனிங், பிஜிஇடிக்கு 3 மந்த்ஸ் ட்ரைனிங் 6 எல்பிஏ. இந்த 2 தான் டிஃபரன்ஸ். மற்றபடி உங்களை எல்லாருமே ப்ராஜெக்ட்ஸில் போடுறது எல்லாமே சிமிலர் தான். ஓகே. நான் அட்டன் பண்ணும்போது எனக்கு டைரெக்டாக பிஜிஇடி ஆஃபர் கிடைக்கல. லைக் எப்படின்னா பிஜிஇடிக்கு ஸ்ட்ரைட்டாகவே அப்பியர் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. நான் ஃபஸ்ட்டு கெட்டுக்கு கிளியர் பண்ணணும். கெட்டோட ஆஃபர் அக்செப்ட் பண்ணணும். லைக் எல்ஓஇ மாதிரி வரும், லெட்டர் ஆஃப் இன்டென்ட்னு சொல்லுவாங்க. அது எனக்கு கொடுப்பாங்க. அதை நான் அக்செப்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதை அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு பிஜிஇடி ஆஃபரே வரும். ஸோ இது எப்படின்னா, நீங்கள் கெட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். லைக் எல்லாருக்கும் கெட்டு கிளியர் பண்ண எல்லாருக்கும் கிடைக்காது. ஜிஇடியில் நல்லா எக்ஸப்ஷனலாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிஜிஇடி அட்டன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பிஜிஇடியில் 2 டிஃப்ரெண்ட்டான இன்டர்வியூஸ் டைப்ஸ், லைக் அதெல்லாம் நான் அப்புறமேல் சொல்கிறேன். ஸோ கெட் ஆஃபர் அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணால் தான் பிஜிஇடி கிடைக்கும். பிஜிஇடியில் கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஆஃபர் கொடுப்பாங்க. ஸோ நான் உங்களுக்கு ஏன் இந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் போடுறேன்னா சில பேர் நம்ப மாட்டாங்க, அதுக்காண்டி தான். ஸோ இதுதான், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே. இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு வந்தால் ஜிஇடியில் டோட்டலாக 4 ரவுண்ட்ஸ் இருக்கும். 4 ரவுண்ட்ஸ் கிளியர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் டொமைன் ரவுண்ட், செகண்ட் கம்யூனிகேஷன் ரவுண்ட், தேர்ட் டெக்னிக்கல் ரவுண்ட் அண்ட் ஃபைனலாக ஹெச்ஆர் ரவுண்ட். இப்போது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ரவுண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்டிடியூட் / டெக் டொமைன் டெஸ்ட். டெக் டொமைன் டெஸ்ட்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் டிஃப்ரெண்ட் டொமைன்ஸில் வந்திருப்பீங்க. லைக் ஐடி டொமைன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் டொமைன். ஸோ அந்த டொமைனை நீங்கள் ஃபஸ்ட்டே சூஸ் பண்ணலாம். நீங்கள் சூஸ் பண்ணுற டொமைனுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட கொஸ்டின்ஸும் இருக்கும். ஸோ இந்த இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு என் பேட்சில் சொன்னாங்க. அது இன்னும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா இட்ஸ் ரியலி கிரேட். அப்புறமா இதை கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம போன வீடியோலேயே சொல்லியிருப்போம். 2 சைட் இருக்குது, இந்தியா பிக்ஸ் அண்ட் ப்ரெப் இன்ஸ்டா. இந்தியா பிக்ஸ்லேயே உங்களுக்கு டொமைன் டெஸ்ட் லைக் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்கோ அது இருக்கும். சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோ இன்னும் செக் பண்ணி பார்க்கல அப்படின்னா மேலே கார்டில் வீடியோ தரேன், செக் பண்ணி பாருங்கள். 2 வெப்சைட்டும் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது சொல்லியிருப்பேன். இந்த ரவுண்ட் கிளியர் பண்ணுறதுக்கு இதுவே மோர் தென் எனஃப். நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன் ரவுண்ட். கம்யூனிகேஷன் ரவுண்டில் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, இது ஒரு வர்ச்சுவல் ரவுண்ட். சிஎஸ்எஸ் கார்ப் மாதிரி நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தனியாக ஒரு பர்சன் இருக்க மாட்டாங்க. எல்லாமே வர்ச்சுவல் தான். வெப்சைட்டில் இருக்கும், நீங்கள் பண்ணணும். மைக் அண்ட் கேமரா கண்டிப்பாக ஆனில் இருக்கணும். ஏன்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு மைக் கண்டிப்பாக வேணும். அண்ட் கேமரா நீங்கள் யார் அந்த இதை ஆன்சர் பண்ணுறாங்கிறத மானிட்டர் பண்ணுறதுக்காண்டி. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குன்னா, ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதை ஸ்டிப்புலேட்டட் டைமுக்குள்ளே உங்களை ரீட் பண்ண சொல்லுவாங்க. ப்ரொனன்சியேஷன் எல்லாம் பக்காவாக இருக்கணும். ஸோ அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. அப்புறமா ஒரு டாபிக் கொடுத்து
அந்த டாபிக்ல ஒரு 4 மினிட்ஸ் பேச சொல்லுவாங்க. 4 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ் லைக் அதுவும் டைம் பேஸ்டு தான். நீங்கள் இந்த ரவுண்டில் பண்ண வேண்டிய ஒன்றே ஒன்று, டைமை பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்ணி எண்ட் பண்ணணும். ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக இருக்கணும். ஒரு கோர்வையாக இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஸ்பீச்சை கொடுக்கணும். என் பேட்ச்சில் நிறைய பேர் இதில் வெளியே போயிட்டாங்க. ஸோ இந்த கம்யூனிகேஷன் ரவுண்டில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பிகாஸ் இது எவாலுவேட் பண்ண போகிறது ஹியூமன் கிடையாது, வெப்சைட்டில் தான் நம்ம பண்ண போகிறோம், வர்ச்சுவல் தான். ஸோ இதில் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் டெக்னிக்கல் ரவுண்ட். எப்பயும் போல் டெக்னிக்கல் ரவுண்ட் உங்கள் செல்ஃப் இன்ட்ரோவில் தான் ஆரம்பிக்கும். அதில் நீங்கள் என்னென்ன டெக்னாலஜி உங்களுக்கு தெரியும்னு சொல்கிறீங்களோ அதிலிருந்து தான் சப்சிக்வெண்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். இது போக உங்கள் ரெஸ்யூமை பார்ப்பாங்க அண்ட் அதில் இருக்கிற டெக்னாலஜிஸோட பேசிக் டெக்னிக்கல் நாலேஜ், எஸ்கியூஎல், ஊப்ஸ் கான்செப்ட், ஜாவா, அப்புறம் உங்களோட பிரைமரி லாங்குவேஜ் எதுன்னு, ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸ், ஸோ இதில் இருந்து தான் பேசிக் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ரொம்ப அட்வான்ஸ்டாலாம் இருக்காது. மேபி சப்போஸ் அது இன்டர்வியூரை பொறுத்தது, உங்களை கூட சின்ன சின்ன ப்ரோக்ராமை கோட் பண்ண கூட சொல்லலாம். நோட் பேட் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு லைவாக நீங்கள் கோட் பண்ணி காட்டுற மாதிரி. ரொம்ப பெருசெல்லாம் இருக்காது, சின்ன சூடோ கோட் தான் இருக்கும். ஒரு சின்ன பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம் தான் கேட்டாலும் கேட்பாங்க. அதுதான் இந்த டெக்னிக்கல் ரவுண்டில் இருக்கும். டிஃபிகல்ட்டி ரொம்பலாம் இருக்காது, பட் பேசிக்காக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹெச்ஆர் ரவுண்ட். இந்த மீமில் இருக்கிற மாதிரி தான், ஒய் டஸ் திஸ் ஈவன் எக்ஸிஸ்ட். அது எதுக்கு இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. சும்மா வருவாங்க, செல்ஃப் இன்ட்ரோ கேட்பாங்க. நீங்கள் ரீலோகேட் ஆவீங்களா, இந்த ஜாபுக்கு வந்து நைட் ஷிஃப்ட்லாம் இருந்தீங்களா, பண்ணுவீங்களா, இப்படி சும்மா மேண்டேட்ரியாக என்னென்ன கேட்கணுமோ கேட்பாங்க. எல்லாத்துக்கும் ஓகே ஓகேன்னு சொல்லிடுங்க. அவ்வளோதான், இந்த ரவுண்டு கிளியர். அவ்வளோதான், 4 ரவுண்ட் கிளியர் பண்ணேன். எல்ஒஐ ஜிஇடிக்கு ரிலீஸ் பண்ணாங்க, அதை அக்செப்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் பிஜிஇடிக்கான இன்டர்வியூ ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. அது என்னன்னு நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போது இன்டர்வியூ ப்ராசஸ் ஃபார் பிஜிஇடி. இங்கே 2 ரவுண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஒன்று கோடிங் ரவுண்ட், இன்னொன்று மேனேஜ்மெண்ட் கமிட்டி ரவுண்ட். இந்த 2 ரவுண்டும் நம்ம ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ண ஜிஇடி மாதிரி ஈஸியாக இல்லை. ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருந்துச்சு. பட் அகெயின் சொல்கிறேன், பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அந்த லெவலில் தான் இருந்துச்சு. ஓகே, இப்போ கோடிங் ரவுண்டுக்கு வரும்போது, கோடிங் ரவுண்டில் எனக்கு 2 கோடிங் ப்ராப்ளம்ஸ் கேட்டாங்க. ஒன்று அரேல இருந்து, இன்னொன்று ஸ்ட்ரிங்கில் இருந்து. அது நான் என்னென்ன ப்ரோக்ராம்ஸுங்கிறத நெக்ஸ்ட்டு காட்டுறேன். அது மீடியம் அண்ட் ஈஸி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது ரெண்டுமே 40 to 45 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம சால்வ் பண்ணணும். ஒரு ப்ரோக்ராமுக்கு மினிமம் 20 மினிட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கணும். நான் வந்து ஒரு 40 மினிட்ஸ்லேயே ரெண்டையுமே சால்வ் பண்ணிட்டேன். அண்ட் இது ஆன்லைனில் நடக்கிறனால அகெயின் கேமரா அண்ட் மைக் ரெண்டுமே ஆனில் இருக்கும். ஸோ அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. லைட்டாக ஏதாவது மூவ்மெண்ட் இருந்தாலும் மாட்டிடுவோம். அண்ட் டேபும் நம்மளால் எக்ஸ்ட்ரா டேப் போக முடியாது, அதே டேப்பில் தான் இருக்கணும். இதில் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. எனக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் கேட்டாங்க அப்படின்னா, ஒன்று ரொட்டேட் அண்ட் அரே. அரே கொடுத்துருப்பாங்க, எத்தனை டைம்ஸ் ரொட்டேட் பண்ணணுங்கிறதும் கொடுத்துருப்பாங்க, ரொட்டேட் பண்ணணும். அண்ட் இன்னொரு ப்ராப்ளம் வந்து ஸ்ட்ரிங் ப்ராப்ளம். அது வந்து நான் ரிப்பீட்டிங் கேரக்டர்ஸ், ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ரிப்பீட் ஆகாத கேரக்டர்ஸை நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணணும். இந்த 2 ப்ரோக்ராமுமே எனக்கு கிக்ஸ் ஃபார் கிக்ஸில் அவைலபிளாக இருந்துச்சு. அதனால் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் காட்டியிருக்கேன். சப்போஸ் இது உங்களுக்கு சால்வ் பண்ண சொல்யூஷன் தேவை அப்படின்னா அதுவும் கமெண்ட்டில் வேணால் சொல்லுங்கள். நான் சால்வ் பண்ணி தனியாக நம்ம ப்ராப்ளம் சால்விங் சீரீஸில் அந்த வீடியோவை ஆட் பண்ணுறேன். இது எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்கிறதுனால நான் அந்த இதை ஆட் பண்ணலை. வேணும்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக இதுக்கு ஒரு வீடியோ ரெடி பண்ணிவிடுவோம். இந்த ரவுண்டை கிளியர் பண்ணுறதுக்கு என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வேணால் நான் சொல்கிறேன். பிகாஸ் இந்த 2 ப்ராப்ளம் தான் வரும்னு சொல்ல முடியாது. எனக்கு இது வந்துச்சு. இது வந்து கண்டிப்பாக நீங்கள் பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேசிக் மேத் ப்ராப்ளம்ஸ். இந்த பேசிக் மேத் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணாலே போதும். அது ஒன்று கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பேசிக் ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன் ப்ராப்ளம்ஸ். ஸ்ட்ரிங் இல்லாமல் ஒரு ப்ராப்ளம்ஸ் லைக் மீடியம் லெவல் ப்ராப்ளம்ஸ் கேட்கவே முடியாது. கண்டிப்பாக ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன் இருக்கும். இது மாதிரியே அரே மேனிப்புலேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அரேவும் ஸ்ட்ரிங்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது கூடவே மேத் ப்ராப்ளம்ஸ் இம்பார்ட்டண்ட். இந்த 3ஐயும் தவிர்த்து இன்னொன்று ஒன்று இருக்குது, அது வந்து பேட்டர்ன் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப கேட்க மாட்டாங்க, பட் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் ஃபார் லூப்லாம் உங்களுக்கு ஈஸியாக வரும். இதுக்கு அடுத்ததாக பேசிக் கான்செப்சுவலாக இருக்கிற இது கேட்பாங்க. லைக் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் இம்ப்ளிமெண்டேஷன், கிளாஸ், இன்னரிட்டன்ஸ், இதெல்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறது வேணால் கோடிங் ரவுண்டில் இருக்காது, பட் டெக்னிக்கல் இன்டர்வியூவில் மேபி உங்களுக்கு என்னங்கிறத வேணால் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, கோடிங் ரவுண்டை சால்வ் பண்ணிட்டோம். என்ன ப்ரோ ஈஸியாக இருக்கும்னு சொன்னீங்க, ஆனால் 6 எல்பிஏக்கு கோடிங் ரவுண்டில் ஃபஸ்ட்டே இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இது கஷ்டமே கிடையாது. பிகாஸ் இதை சால்வ் பண்ணுறதுக்கு நான் ஒன்றும் அட்வான்ஸ்டு டிஎஸ்ஏலாம் படிக்கல. அட்வான்ஸ் டிஎஸ்ஏல இருந்து நான் எதுவுமே பண்ணல. எல்லாமே பேசிக்ஸ் தான். பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே, ஏன்னா நான் அதை வச்சு தான் இதை கிளியர் பண்ணேன், அதனால சொல்கிறேன்.
சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோவை செக் பண்ணலன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருப்பேன் எப்படி பேசிக்ஸை வச்சே நம்ம ஈஸியாக 6 to 12 எல்பிஏ போகலாம் அப்படின்னு. அதுக்கு எதுக்குமே அட்வான்ஸ் டிஎஸ்ஏ தேவையில்லை. நீங்கள் பேசிக்ஸில் ஸ்ட்ராங்கே இல்லாமல் அட்வான்ஸ் டிஎஸ்ஏவோ இல்லை வெளியில் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸோ முடித்தாலாம் ஒரு யூஸும் கிடையாது. ஏன்னா இன்டர்வியூவில் கேட்க போகிறது இதுதான். ஓகே, கோடிங் ரவுண்ட் கிளியர் பண்ணியாச்சு. இப்போது மேனேஜ்மெண்ட் கமிட்டி ரவுண்ட். இது ஏன் மேனேஜ்மெண்ட் கமிட்டி ரவுண்டுன்னு சொல்கிறாங்கன்னா, கம்பெனியில் இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷனில் உள்ளவங்க தான் நம்மளை வந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க. அது ஃபஸ்ட்டு செல்ஃப் இன்ட்ரோவில் எப்பயும் போல் ஆரம்பிக்கும். அண்ட் செல்ஃப் இன்ட்ரோலையே நீங்கள் ஓரளவுக்கு நான் சொன்ன மாதிரி நல்லா கோர்வையாக ஒரு கதை சொல்லணும், அவங்களுக்கு பிடிக்கணும் இது. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ரெஸ்யூம். நம்ம ரெஸ்யூமில் என்னெல்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோமோ அதில் இருந்து தான் அவங்க சப்சிக்வெண்ட் கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. நம்ம அது எல்லாமே உண்மைதாங்கிறத ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ் இன் டெக். அவங்களுக்கு தெரிஞ்ச டெக்கில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் கொடுத்தோ இல்லை இந்த மாதிரி சிஸ்டம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுவீங்கன்னு கேட்கலாம் ஒன்று. அதுக்கப்புறமா எனக்கு பிஹேவியரல் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு டீமில் இருக்கீங்க, இந்த மாதிரி உங்களுக்கும் உங்கள் சீனியருக்கும் பிரச்சனை, அதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க, அப்புறம் லீடர்ஷிப்லாம் உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படிங்கிற மொத்தமாக நம்ம அந்த கம்பெனியில் எந்த அளவுக்கு நம்ம இம்பேக்டை க்ரியேட் பண்ணுவோமோ அதை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுதான் மெயின். நம்ம அவங்கள சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும் வித் ஆர் நம்ம என்ன எபிலிட்டி, என்னென்னலாம் நமக்கு டேலண்ட் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம பேசுகிறதுல அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும். அது நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே இந்த மேனேஜரல் ரவுண்ட் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். நான் அட்டன் பண்ணதுலேயே ரொம்ப நேரம் போன ரவுண்டு இதுதான். ஆல்மோஸ்ட் 1 hour to 1.5 hours போச்சு. நானும் அவரும் கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக பேசிகிட்டே இருந்தோம். அவர் பாட்டுக்கு 5 year பிளான் என்ன, ஆம்பிஷன் என்ன, என்ன மாதிரி லீடர்ஷிப்பில் கொடுத்தா ஒர்க் பண்ணுவேன், அப்படி இப்படின்னு நிறைய கேட்டுகிட்டே போனார். ஸோ நானும் ஓரளவுக்கு எல்லாமே மேனேஜ் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டேன். இங்கிலீஷ் நீங்கள் ஓரளவுக்கு நல்லா பேசுனீங்கனாலே போதும், இதை கிளியர் பண்ணிடலாம். இம்ப்ரெஸ் பண்ணணும் அவங்கள, அவ்வளோதான். ஃபைனலி கடைசியாக 6 ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறமா எனக்கு இந்த பிஜிஇடி 6 எல்பிஏ ஆஃபரை எல்ஓஐயாக கொடுத்தாங்க, லெட்டர் ஆஃப் இன்டென்ட்டு. இதை சைன் பண்ணி அது என்ன ட்ரைனிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் ஆஃபர் லெட்டர் வந்துச்சு. ஸோ இதை ஹாப்பியாக சைன் பண்ணேன், ஹாப்பியாக எக்ஸாவேரில் போய் ஜாயின் பண்ணேன். இப்போது நான் இந்த 6 எல்பிஏவை ரொம்ப பெருசாக க்ளோரிஃபை பண்ணுறேங்கிற மாதிரி நினச்சிடாதீங்க. பட் நம்ம தமிழ்நாட்டில் டயர் 3 காலேஜ்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸோட மிகப்பெரிய ட்ரீமே இதுவாக தான் இருக்குது. அது அவ்வளோ கஷ்டம் கிடையாதுன்னு தான் நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். இது புரியாமல் நிறையா பேர் கோர்ஸ் இன்ஸ்டியூட்டுன்னு நிறைய காசை வேஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணுறாங்க, வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸு அது இதுன்ட்டு. பட் ஒன்று மட்டும்தான், பேசிக் ஸ்ட்ராங் இல்லாமல் உங்களால் யாரை ஃபாலோ பண்ணாலும் சக்ஸஸுக்கு போக முடியாது. இங்கே யாருமே பேசிக்ஸ் சொல்லித்தரதே கிடையாது. அது ஒன்று தான் என்னோட கன்சர்ன். பேசிக்ஸில் ஸ்ட்ராங் ஆகுங்க, அந்த ஃபீல்டில் இருக்கிற ஒருத்தன்ட்ட இருந்து கற்றுக்கோங்க. யாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் சும்மா ஒரு புக்கை படித்தோ இல்லை பிளாகை படித்தோ சொல்லித்தரதெல்லாம் யாராலையும் முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, அந்தந்த பிளேஸில் அவங்க இருந்ததே கிடையாது. ஸோ யாரை ஃபாலோ பண்ணணுமோ அவங்களோட பேக்ரவுண்டை தெரிஞ்சுக்கோங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்னென்ன இதிலெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு நீங்கள் என்னன்னாலும் ஸ்பெண்ட் பண்ணுறதோ இல்லை கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதோ பண்ணுங்கள். டைரெக்டாக பண்ணாதீங்க. உங்களை அவங்க கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை இருந்தால் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நான் நிறையா பேர்கிட்ட கேட்டிருக்கேன், 30,000 40,000 ஸ்பெண்ட் பண்ணி கடைசியில் பேசிக்ஸ் கூட இன்னும் தெரியாமல் இருக்கிறவங்க நிறையா பேர். ஸோ அதில் கேர்ஃபுல்லாக இருங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அண்ட் பேசிக் சொல்லித்தராங்களாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எங்கேனாலும் ஜாயின் பண்ணுங்கள். ப்ராப்ளம் சால்விங் தான் முக்கியம் ஃபஸ்ட்டு. ஓகே, எல்லாமே சொல்லியாச்சு. இதுதான் என்னோட 6 எல்பிஏ ஜாபோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களும் இது எல்லாமே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களாலேயும் இன்டர்வியூஸை ஈஸியாக கிராக் பண்ண முடியும். கிராக் பண்ணதுக்கப்புறம் நீங்களும் இந்த படத்தில் வர மாதிரி ஜாலியாக போய் செலிப்ரேட் பண்ணலாம். அந்த சக்ஸஸை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் சக்ஸஸை ஃபீல் பண்ணணும்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அட்லீஸ்ட் ஒன். அதுக்கு தான் நான் ஜாவாவில் ஸ்ட்ராங்காக ஆகுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஜாவா சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணேன். பட் அது அவ்வளோவா போக மாட்டேங்குது. பட் எனிவே இனிமேல் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ண போகிறேன், நிறைய பேர் கேட்டதுனால. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்களும் அந்தந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிறது உங்களுக்கே தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.